ரெயின்போ நகரில் இலவச மருத்துவ முகாம் ஏராளமானோர் பயன்பெற்றனர். புதுச்சேரி லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் மற்றும் காமராஜ் நகர் தொகுதி எம்எல்ஏ ஜோஸ் சார்லஸ் மார்டின் அறிவுறுத்தலின்படி வாரந்தோறும் சனிக்கிழமைகளில் நடத்தப்பட்டு வரும் இலவச மருத்துவ முகாம் இந்த வாரம் ரெயின்போ நகர் 4வது தெருவில் நேற்று நடைபெற்றது. இந்த மருத்துவ முகாமில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு மருத்துவ பரிசோதனை மற்றும் ஆலோசனைகள் பெற்றனர். நிகழ்ச்சியில் லட்சிய ஜனநாயக கட்சியின் பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பிரபாகரன், செயலாளர் ரவி ராஜாராம், தொகுதி தலைவர் கோகுல் கண்ணன், ரெயின்போ நகர் வார்டு பொறுப்பாளர் என்ஆர் சுரேஷ், வெங்கட் நகர் வார்டு பொறுப்பாளர் சரவணன், ரெயின்போ நகர் அசோசியேஷன் சார்பில் தணிகாசலம், பாஸ்கர் உள்ளிட்டோர் மற்றும் கட்சி நிர்வாகிகள், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். ஆடம்பர வாழ்க்கைக்காக தொடர் பைக் திருட்டில் ஈடுபட்ட 3 பேரை கைது செய்த போலீசார் அவர்களிடம் இருந்து 8 மோட்டார் சைக்கிள்களை பறிமுதல் செய்தனர். புதுச்சேரி தேராப்பட்டு காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் திருடுபோன மோட்டார் சைக்கிள்கள் தொடர்பாக தேராப்பட்டு போலீசாருடன் இணைந்து வடக்கு குற்றப்பிரிவு போலீசார் விசாரணை நடத்தி வந்தனர். இதனிடையே தேராப்பட்டு தொண்டாமானத்தம் சாலையில் போலீசார் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது சந்தேகத்திற்கிடமாக வந்த இருசக்கர வாகனத்தை நிறுத்த முயன்ற போது அதில் வந்த 3 தப்பி ஓட முயன்றனர். அவர்களை மடக்கி பிடித்து விசாரித்ததில் புதுச்சேரி அடுத்த கூட்டிரேடிப்பட்டு பகுதியைச் சேர்ந்த பாபு, ஆனந்தபாபு, புதுச்சேரி கூடம்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த பாலமுருகன், விழுப்புரம் மாவட்டத்தைச் சேர்ந்த வெங்கடேசன் என்பதும் அவர்கள் பயன்படுத்திய மோட்டார் சைக்கிள் கடந்த ஜூன் 4ஆம் தேதி தேராப்பட்டு பகுதியில் திருடப்பட்டதாக தெரிய வந்தது. தொடர்ந்து நடைபெற்ற விசாரணையில் கூடுதல் பணம் சம்பாதித்து ஆடம்பரமாக வாழ வேண்டும் என்ற ஆசையால் பல்வேறு இடங்களில் மோட்டார் சைக்கிள்களை திருடியதாக அவர்கள் ஒப்புக்கொண்டனர். இதையடுத்து தேராப்பட்டு 6, மயிலம், ஆரோவில், கண்டமங்கலம் மற்றும் திண்டிவனம் காவல் நிலைய எல்லைகளில் திருடப்பட்ட மேலும் 7 மோட்டார் சைக்கிள்களும் மீட்கப்பட்டன. கைது செய்யப்பட்ட 3 பேரும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். வழக்கை விரைவாக துப்பறிந்து திருடப்பட்ட வாகனங்களை மீட்ட தேராப்பட்டு காவல் நிலையம் மற்றும் வடக்கு சரக குற்றப்பிரிவு போலீசாரை உயர்காவல் அதிகாரிகள் பாராட்டினர். சர்வதேச போதை எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு லாஸ்பேட்டையில் மது போதை எதிர்ப்பு சம்பந்தமான விழிப்புணர்வு துண்டு பிரசுரத்தை சப்தகிரி அறக்கட்டளை பொறுப்பாளர் ரமேஷ்குமார் பொதுமக்களுக்கு வழங்கி விழிப்புணர்வை ஏற்படுத்தினார். சர்வதேச போதை எதிர்ப்பு தினம் சப்தகிரி அறக்கட்டளை மற்றும் சாய்ரா மது போதை சிகிச்சை மற்றும் மறுவாழ்வு மையம் இணைந்து விழிப்புணர்வு நிகழ்ச்சியை புதுச்சேரி லாஸ்பேட்டை ஐயனார் கோவில் அருகே நடத்தினர். நிகழ்ச்சியின் கௌரவ உறுப்பினராக சப்தகிரி அறக்கட்டளை பொறுப்பாளர் ரமேஷ்குமார் தலைமையேற்று துவக்கி வைத்து பொதுமக்களுக்கு துண்டு பிரசுரங்களை வழங்கி விழிப்புணர்வை ஏற்படுத்தினார். நிகழ்ச்சியின் துவக்கமாக சாய்ரா மது போதை மறுவாழ்வு மையத்தின் நிறுவனர் சிவானந்தம் ரமேஷ்குமாரை கௌரவித்தார் மற்றும் மது போதை மறுவாழ்வு மையத்தின் செயலாளர் திலீபா சாய்ராம் உடனிருந்து நிகழ்ச்சி துவங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளை நிர்வாகிகள், என்ஆர் காங்கிரஸ் உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்கள் அனைவருக்கும் மது போதை சம்பந்தமான விழிப்புணர்வு துண்டு பிரசுரம் வழங்கப்பட்டது. புதுச்சேரி போக்குவரத்து நெரிசலை குறைக்க ரோப்கார் திட்டம் குறித்து விவாதிக்க மாண்புமிகு திரு ஜோஸ் சார்லஸ் மார்டின் எம்எல்ஏ அவர்களின் ஏற்பாட்டின் கீழ் டோப்பல் மேயர் என்னும் ரோப்கார் நிறுவனத்தின் பிரதிநிதிகள் மேதகு புதுச்சேரி துணை நிலை ஆளுநர் கைலாசநாதனை சந்தித்து ஆலோசித்தனர். புதுச்சேரியில் அதிகரித்து வரும் போக்குவரத்து நெரிசலுக்கு புதுமையான தீர்வுகளை பற்றி விவாதிப்பதற்காக லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் மற்றும் காமராஜ் நகர் தொகுதியின் எம்எல்ஏ ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களின் ஏற்பாட்டில் ரோப்கார் பாதையை உருவாக்கும் முன்னணி நிறுவனமான டோப்பல் மேயர் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநரும் சிஇஓவுமான திரு பிரபுல்லா சௌத்ரி மற்றும் ஆஸ்திரேலியாவின் தெற்காசிய பகுதி மேலாளர் திரு தாமஸ் நெல்சன் ஆகியோர் புதுச்சேரியின் மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் கைலாசநாதனை சந்தித்தனர். இந்த சந்திப்பு நகர்ப்புற போக்குவரத்தை ஆராய்வதற்கான ஒரு முக்கிய படியாக அமைந்தது. இந்த சந்திப்பின் போது புதுச்சேரியில் நவீன ரோப்கார்கள் போக்குவரத்து அமைப்பை செயல்படுத்துவதற்கான திட்டத்தை இந்த பிரதிநிதிகள் குழு சமர்ப்பித்தது. இத்திட்டமானது சாலை நெரிசலை குறைப்பதையும் நிலையான சுற்றுலாவை மேம்படுத்துவதும் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தின் முக்கிய இடங்களுக்கு இடையிலான இணைப்பை அதிகரிப்பதையும் நோக்கமாக கொண்டுள்ளது. அதேவேளையில் பாதுகாப்பான சுற்றுச்சூழலுக்கு உகந்த பொது போக்குவரத்து முறையை வழங்குவதையும் இது நோக்கமாக கொண்டுள்ளது. உலகெங்கிலும் உள்ள பல நகரங்களில் வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டுள்ள மேம்பட்ட ரோப்கார் தொழில்நுட்பத்தை புதுச்சேரியின் நிலப்பரப்புக்கு ஏற்ப எவ்வாறு மாற்றியமைக்கலாம் என்பதில் இந்த உரையாடல் நடைபெற்றது.
இந்த முயற்சி நகர்ப்புற போக்குவரத்தை மாற்றியமைக்கவும், கார்பன் உமிழை குறைக்கவும் மற்றும் இன்னும் சிறந்த புதுச்சேரியை உருவாக்குவதற்கான தொலைநோக்கு பார்வையை பங்களிக்கவும் சாத்தியக்கூறுகளை கொண்டுள்ளது. இந்த சந்திப்பு புதுச்சேரியின் பொருளாதார வளர்ச்சி, சுற்றுலா மற்றும் எதிர்காலத்திற்கான போக்குவரத்தை மேம்படுத்தும் உலகத்தரம் வாய்ந்த உள்கட்டமைப்பு தீர்வுகளை கொண்டுள்ளது. இந்த ஏற்பாட்டை புதுச்சேரி வளர்ச்சியை மேம்படுத்த துடிக்கும் தொலைநோக்கு மிக்க தலைவர் திரு ஜோஸ் சார்லஸ் மார்டின் ஏற்பாடு செய்திருந்தார். ஏற்கனவே புதுச்சேரியை சிங்கப்பூரை போன்ற நவீன நகரமாக மாற்றும் நோக்கில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜ் நகர் தொகுதி எம்எல்ஏவுமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் சிங்கப்பூரை சேர்ந்த முன்னணி கட்டிடக்கலை மற்றும் நகர்ப்புற திட்டமிடல் நிறுவனமான சிபிஜி நிறுவனத்தை அழைத்து வந்து பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை தயாரிக்க நடவடிக்கை மேற்கொண்டிருந்தார். அதனைத் தொடர்ந்து தற்போது புதுச்சேரியில் ரோப்கார் சேவையை அறிமுகப்படுத்தும் முயற்சியின் ஒரு பகுதியாக உலகின் முன்னணி ரோப்கார் நிறுவனங்களில் ஒன்றான டோப்பல் மேயர் நிறுவனத்தின் உயர்மட்ட அதிகாரிகளை புதுச்சேரிக்கு அழைத்து வந்து அதற்கான திட்டத்தை நடைமுறைப்படுத்தும் நடவடிக்கைகளிலும் தீவிரமாக ஈடுபட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. வில்லியனூர் தொகுதியில் போலியோ சொட்டு மருந்து முகாமினை தொகுதி எம்எல்ஏ ரவிக்குமார் தொடங்கி வைத்தார். வில்லியனூர் அரசு மருத்துவமனையில் நடைபெற்ற தேசிய தீவிர போலியோ சொட்டு மருந்து முகாமை வில்லியனூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் தொடங்கி வைத்தார். பின்னர் குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்கப்படுவதை பார்வையிட்டு 5 வயதுக்குட்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் தவறாமல் போலியோ சொட்டு மருந்து வழங்குமாறும் பெற்றோரிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தினார். மேலும் குழந்தைகளின் நலனை கருத்தில் கொண்டு தனது சொந்த செலவில் சத்து மாவு மற்றும் விளையாட்டு பந்துகளை வழங்கினார். நிகழ்ச்சிக்கு தலைமை மருத்துவர் பாமகள் கவிதை தலைமை தாங்கிய நிலையில் செவிலியர்கள், மருத்துவமனை ஊழியர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி லாஸ்பேட்டை பகுதியில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையத்தில் போலியோ சொட்டு மருந்து முகாமை லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜ் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் தொடங்கி வைத்தார். திருவக்கரை சந்திரமௌலீஸ்வரர் கோவில் விமான கோபுர கலசங்கள் திருட்டு போன சம்பவம் தொடர்பாக போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். விழுப்புரம் மாவட்டம் வானூர் அருகே உள்ள திருவக்கரையில் நூற்றாண்டு பழமையான அருள்மிகு வடிவாம்பிகை உடனுரை சந்திரமௌலீஸ்வரர் திருக்கோவில் உள்ளது. இந்து சமய அறநிலைத்துறையின் கட்டுப்பாட்டில் செயல்பட்டு வரும் இந்த ஆலயத்தில் கடந்த 20ஆம் தேதி காலை கருவறை அருகே உள்ள விநாயகர் மற்றும் நடராஜர் சன்னதிகளின் விமான கோபுரங்களில் இருந்த சுமார் 1 அடி உயரமுள்ள 2 செம்பு கலசங்கள் காணாமல் போனது தெரியவந்தது. இதையடுத்து கோவில் நிர்வாகம் அளித்த புகாரின் பேரில் வானூர் காவல் நிலைய ஆய்வாளர் சக்தி தலைமையிலான போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். திருவக்கரை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள சிசிடிவி கேமரா காட்சிகளை ஆய்வு செய்து கலசங்களை திருடி சென்றவர்களை கண்டுபிடிக்கும் பணியில் போலீசார் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். நீட் தேர்வு குளறுபடியில் மத்திய அமைச்சர் பதவி விலக வலியுறுத்தி இளைஞர் காங்கிரசார் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நீட் உள்ளிட்ட பல்வேறு தேசிய அளவிலான நுழைவுத் தேர்வுகளில் ஏற்பட்டுள்ள குளறுபடிகளை கண்டித்தும் இதற்கு தார்மீக பொறுப்பேற்று மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வலியுறுத்தியும் புதுச்சேரி மாநில இளைஞர் காங்கிரஸ் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் புதிய பேருந்து நிலையம் அருகில் நடந்தது. மாநில இளைஞர் காங்கிரஸ் தலைவர் ஆனந்தபாபு நடராஜன் தலைமை தாங்கினார். திரளான நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் கலந்து கொண்டு மத்திய பாஜக அரசின் கல்விக் கொள்கை மற்றும் தேர்வுகளில் நடைபெறும் முறைகேடுகளுக்கு எதிராக கண்டன கோஷங்களை வெளிப்படுத்தி கோஷம் எழுப்பினர். வில்லியனூர் தொகுதியில் பொதுத் தேர்வில் சாதனை படைத்த மாணவர்களுக்கு தொகுதி எம்எல்ஏ ரவிக்குமார் பரிசுகள் வழங்கி பாராட்டினார். வில்லியனூர் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற பாராட்டு விழாவில் வில்லியனூர் கொம்பையூனுக்கு உட்பட்ட அரசு மற்றும் அரசு உதவி பெறும் 20 பள்ளிகளைச் சேர்ந்த 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் முதல் 3 இடங்களை பெற்ற 62 மாணவ மாணவிகளுக்கு வில்லியனூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் பரிசுகள் வழங்கி பாராட்டினார். மேலும் மாணவர்களை சிறப்பாக பயிற்றுவித்த ஆசிரியர்கள் பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கப்பட்டனர். அரசு பள்ளிகளில் பயின்று தற்போது உயர் பதவிகளில் பணியாற்றி வரும் முன்னாள் மாணவர்கள் கல்வியின் முக்கியத்துவம் குறித்தும் சிறப்புரையாற்றினார். இந்நிகழ்ச்சியில் கூட்டமைப்பு நிர்வாகிகள், கல்வித்துறை அதிகாரிகள், பள்ளி தலைமை ஆசிரியர்கள், மாணவர்கள், பெற்றோர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். முத்தியால்பேட்டை ஆரம்ப சுகாதார நிலையத்தில் போலியோ முகாம் எல்ஜேகே தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் எம்எல்ஏ தொடங்கி வைத்தார்.
புதுச்சேரி முந்தியால்பேட்டை ஆரம்ப சுகாதார நிலையத்தில் நடைபெற்ற தீவிர போலியோ சொட்டு மருந்து முகாமை லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்கி தொடங்கி வைத்தார். தொடர்ந்து ஆரம்ப சுகாதார நிலையத்தை ஆய்வு செய்த அவர் மருத்துவர்கள் மற்றும் சுகாதார பணியாளர்களுடன் கலந்துரையாடி அங்கு நிலவும் தேவைகள் மற்றும் குறைகளை கேட்டறிந்தார். அப்போது மருத்துவமனையில் சுத்தமான குடிநீர் வசதி மற்றும் அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தி தருமாறும் மருத்துவர்கள் மற்றும் சுகாதார ஊழியர்கள் கோரிக்கை விடுத்தனர். இதற்கு உடனடியாக தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் எம்எல்ஏ உறுதியளித்தார். நிகழ்ச்சியில் லட்சிய ஜனநாயக கட்சியின் பொதுச் செயலாளர் டாக்டர் துரைசாமி, மாநில செயலாளர் அனிதா, முந்தியால்பேட்டை தொகுதி தலைவர் அழகப்பன் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் மற்றும் சுகாதாரத்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். திருக்கானூர் அருகே தடை செய்யப்பட்ட குட்கா விற்ற 3 பேரை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி திருக்கானூர் அடுத்த மண்ணாடிப்பட்டு சாராயக்கடை அருகில் உள்ள பெட்டி கடையில் போதைப் பொருளான குட்கா விற்பதாக திருக்கானூர் போலீசாருக்கு தகவல் வந்தது. அந்த பகுதியில் போலீசார் நேற்று சோதனை நடத்தினர். விற்பனை செய்வதற்கு கடைகளில் குட்கா பொருட்கள் இருந்ததை போலீசார் கண்டுபிடித்தனர். பெட்டிக்கடை உரிமையாளர் விழுப்புரம் அடுத்த ராதாபுரத்தை சேர்ந்த தமிழ்ச்செல்வன் வயது 33, கூனிசம்பட்டையை சேர்ந்த ஏகநாதன் வயது 56, வம்புப்பட்டு பகுதியைச் சேர்ந்த செந்தில்குமார் வயது 47 ஆகியோரை போலீசார் கைது செய்தனர். பின் அவர்களிடமிருந்து 59,000 ரூபாய் மதிப்புள்ள குட்கா பாக்கெட்டுகளை போலீசார் பறிமுதல் செய்தனர். புதுவை தமிழ்ச்சங்கம் சார்பில் கவிஞர் கண்ணதாசன் நூற்றாண்டு துவக்க விழா தமிழ்ச்சங்கத்தில் நடந்தது. தமிழ்ச்சங்க தலைவர் முத்து தலைமை தாங்கினார். செயலாளர் மோகன் தாசு வரவேற்றார். சங்க துணைத் தலைவர்கள் ஆதி கேசவன், திருநாவுக்கரசு, பொருளாளர் அருள்செல்வம், துணை செயலாளர் தினகரன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். விழாவில் காவிய தாயின் இளைய மகன் என்ற தலைப்பில் கழக்கல் காங்கேயன் கவிஞர் நானோர் காலக்கணிதம் என்ற தலைப்பில் கலைமாமணி, கோவிந்தராசு ஆகியோர் கவியரங்கம் நடத்தினர். தொடர்ந்து கவிஞர்கள் பிரபா, குமரவேலு, யாழ்த்தமிழன், அருள்ராஜ், தேவி ஆகியோர் உரையாற்றினர். தமிழ்ச்சங்க தலைவர் முத்து ஆளவந்தார் சித்தனுக்கு கண்ணதாசன் விருது வழங்கினர். ஆட்சிக்குழு உறுப்பினர்கள் உசேன், சுரேஷ்குமார், சிவேந்திரன், ஆனந்தராசன் உள்பட பலர் பங்கேற்றனர். ஆட்சிக்குழு உறுப்பினர் ராஜா நன்றி கூறினார். கல்லூரி மாணவியை மிரட்டி 3.5 லட்சம் பறித்த வழக்கில் இளம் பெண் உள்பட 3 போலீசார் கைது செய்தனர். வானூர் அருகே கல்லூரி மாணவியிடம் ஆபாச வீடியோ இருப்பதாக மிரட்டி ரூபாய் 3.5 லட்சம் பணம் பறித்த வழக்கில் அவரது தோழி அருந்ததி மற்றும் அவரது கூட்டாளிகளான ஆதி, சந்துரு ஆகிய 3 போலீசார் கைது செய்தனர். இன்ஸ்டாகிராம் மூலம் அறிமுகமான நண்பர்கள் வட்டத்தில் ஏற்பட்ட பழக்கத்தை பயன்படுத்தி மாணவியின் தனிப்பட்ட தருணங்கள் தொடர்பாக பொய்யான தகவலை கூறி பணம் பறிக்கப்பட்டதாக கூறப்படுகின்றது. இதனால் மன உளைச்சலுக்கு ஆளான மாணவி தூக்க மாத்திரை உட்கொண்டு தற்கொலைக்கு முயன்ற நிலையில் ஜிப்மர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். இந்த சம்பவம் தொடர்பாக கோட்டாக்குப்பம் அனைத்து மகளிர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி 3 கைது செய்தனர். பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட அவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டனர்.